ஹலோ கைஸ், நீ டே 35 இன்னைக்கான இன்ட்ரெஸ்டிங் வீடியோவை பார்ப்போமா. ஒரு விவசாயி தன்னோட தோட்டத்தில் இருக்க காணி கிணத்துல ஒரு இறந்த பண்ணியை தூக்கி போறாரு. அங்கேருந்து எலிகளை அதை பின்னோக்கி அந்த கேணிக்குள்ளேயே போகுது. அப்படின்னா அந்த பண்ணி சாப்பிட்றதுக்காக மொத்த எலிகளும் உள்ள போகுது. உள்ள போன கொஞ்ச நேரத்தில் மொத்த எலிகளும் சேர்ந்து அந்த பண்ணியை சாப்பிட ஆரம்பிக்குது. உள்ள போன சில மணி நேரத்தில் மொத்த எலிகளும் சேர்ந்து பண்ணியை மொத்தமாக சாப்பிட்டு முடிச்சது. ஆனால் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தெரியும் அந்த எலிகளால் வெளியே வர முடியாதுன்னு. அப்புறம் நாட்கள் போக போக அந்த எலிகளுக்குள்ளேயே சண்டை வர ஆரம்பிக்குது. எதனால அப்படின்னா பசினால. ரொம்ப நாள் சாப்பிடாம இருக்க எலிகள் அதுங்களுக்குள்ளேயே ஒன்று அடிச்சுக்கிட்டு அதுங்களையும் அதை சாப்பிட ஆரம்பிக்குது. கடைசியில் ஒரு எலி மட்டும் மிச்சமா இருக்கு. மிச்சம் இருக்க அந்த ஒரு எலியும் சாப்பாடு கிடைக்காம ரொம்ப மூர்க்கத்தனமா ஒரு வெறியோடு இருக்கு. இந்த விவசாயி இந்த ஒரு எலியை மட்டும் பிடிச்சி ஒரு கூண்டில் அடைச்சு வைக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த விவசாயி அடைச்சு வச்ச எலியை அந்த வயலையே திறந்து விடுறாரு. அந்த எலி என்ன பண்ணும்னா அந்த விவசாயி விதைச்ச நெல்லையோ தானியத்தையோ சாப்பிடாது. அதுக்கு பதிலாக அது எண்ணத்தை சேர்ந்து அந்த எலிகளை தான் சாப்பிடும். இதனால அந்த எலி தானியத்தை சாப்பிடாது. அது கிணத்துல இருந்தப்ப தன்னோட இனமான எலிகளையே அடிச்சு அது வேட்டையாடி சாப்பிட பழகிடுச்சு. இந்த ரத்த வாடை அது பழகி போச்சு. இந்த கதையிலேருந்து நான் என்ன சொல்ற வரேன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு மேலே இருக்கவங்க எப்பயுமே அடிச்சுக்க மாட்டாங்க. கீழே இருக்கவங்களை அடிக்கி விட்டுட்டு வேடிக்கை தான் பார்ப்பாங்க. மேலே இருக்க மனிதர்களுக்காக நாம் அடிச்சுக்கிறதுல நமக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. எல்லா பலனும் நம்ம யாருக்காக அடிச்சுக்கிறோமோ அவங்களுக்கு தான் போய் சேரும். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணி ஷேர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வீடியோக்கு டெய்லி அப்லோட் ஆகணும். அதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.